ஏய் கைஸ், ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் இல்லை சின்ன சம்பவம் எப்படி வேணால் நீங்கள் நினச்சிங்க சொல்கிறத பொறுத்தா நமக்கு நடக்கணுமான்னு எனக்கு தெரியலை. என்ன நடந்ததுன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருப்பேன் ஒங்கோல்லேன்ட்டு ஹைதராபாத் போகலான்ட்டு. ஸோ ஹைதராபாத்துக்கு முன்னாடி போகிறதுல வந்து கோல்கண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து 20 கிலோமீட்டர் பிஃபோர் வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து விட்டு ஆஃப் ஆனிச்சு. ஏன்னா அது வண்டி நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். பார்த்தா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ லோ பேட்டரி மோட்னு காமிச்சிட்ருக்கு. சரி என்னடா ஆச்சுன்னு தெரியாமல் வண்டி ஸ்டார்ட்டும் ஆகலை. நான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ட் ஆகும், ஆனால் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகலை. என்னடா பண்ண தெரியாமல் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பிரதர் வந்து அதெல்லாம் பண்ணி தள்ளிலாம் பார்த்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தானாக வண்டி டிஸ்பிளே ஆன் ஆகி ஸ்டார்ட் ஆனிச்சு. சரி ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அதே பக்கத்தில் நியர்பை ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தா என்ன பிரச்சனைனா, நம்ம ஜிபிஎஸ் மாட்டிருக்கோம்ல, ஒரு 2 days பிஃபோர் தான் மாட்டணும் ஜிபிஎஸ். ஸோ அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஸ்க்ரூவில் லாக் பண்ணவங்க ஸ்க்ரூவை டைட் பண்ணாமல் விட்டுறாங்கன்னா, அது மெயினாக ஒரு ப்ளஸில் வரதில் டைட் பண்ணலாம். ஸோ அதனால் பவர் விட்டு வந்ததுனால ஸ்க்ரீன் ஆஃப் ஆகினா இருக்குது. ஸோ அது ஆஃப் ஆனதுனால சர்வீஸ் டியூ வந்து மாறி போயிருக்கு. டேட்டு கலெக்ஷன் ஆகி ஃபுல்லாக ஓவர் ஹைட் ஆகிடுச்சு. மறுபடியும் புது வண்டி எடுத்து அப்படி இருக்கும், அது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது வேறு சிம்பிள் காமிச்சிட்டே இருந்துச்சு, அதனால் ஸ்டார்ட் ஆகலை. வந்து ஸோ இங்கே நியர்பையில் இங்கே ஒரு இருந்துச்சு. ஸோ இவங்க தான் ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, அப்புறம் செயின் இப்போ நம்ம டயர் மாற்றிருப்போம். ஸோ அதனால் செயினையும் டைட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வண்டியை. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? முகமது கலேஷா. முகமது சுரேல். உங்கள் யூர் நேம் ப்ரோ? சாரி, ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நல்லா கேட்டேன். முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி நான் சொன்னது என்னமோ பேட்டரி இஷ்யூ தான். பட் அவங்க வந்து ஃபுல்லாகவே ஓட்டி பார்த்துட்டு வந்து வேறு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது டியூக்கு அதுவும் BS6 மாடல்லாம் வச்சுருக்கோன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சென்சார் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு அவர் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. ஏன்னா நம்மளே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியுமாம்மா, லைட்டாக ப்ளக்கெல்லாம் சொருவிட்டு போனாலே ஸ்டார்ட் ஆகுமா. ஆனால் சத்தியமாக இவ்வளோ திங்ஸை வச்சுட்டு அந்த வண்டி நான் தள்ள முடியும்னு வச்சா வாய்ப்பே கிடையாது. டோப்பே பண்ண முடியலங்க ஒருத்தவரை கூட, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது நம்ம திங்ஸு. இன்றைக்கி நல்லா வேர்த்து ஊற்றி இன்றைக்கி டே எண்டு முடிக்க போகிறேன். போய் ஸ்டே பண்ணலாம் தான் கிளம்புனேன். அதுக்குள்ளே சம்பவம் ஆகிடுச்சா. ஸோ அப்படி போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் முடியாதுன்னு பார்க்குறேன்.